திருமாவளவனின் உளறல்கள் என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு? பெரியார் வழிகாட்டிய அதிமுகவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸுடன் சேர்ந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் இயக்கம் அவர்களை வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது. அதிமுகவினர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. முதல் இது பெரியார் எம்ஜிஆருடைய அதிமுக எம்ஜிஆர் அண்ணாவைத்தான் வழிகாட்டியாக வச்சார் ஒழிய திருமாவளவன் சொல்கிறபடி பெரியார் அவர் வழிகாட்டியாக என்றைக்கும் வச்சதில்லை. அண்ணாவை பண்பற்றினார். அதனால் நீங்கள் பேசுகிற முதல் இதே பக்கா தப்பு. இந்த எம்ஜிஆர் எஸ்எல்கே கமிஷன் நீங்களே அது மாதிரி அப்பட்டமான போய் சரி. அவங்க ஆர்எஸ்எஸ் பின்னாடி போயிட்டாங்க. பெரியார் வழி வந்தவங்க சர்வார்கார் வழியில் போயிட்டாங்க அப்படிங்கிற. சரி, நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சி. இன்றைக்கி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி. வட இந்தியாவிலெல்லாம் பல மாநிலங்களில் அவங்க ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு அரசியல் கட்சி. இந்த அரசியல் கட்சியுடன் இன்னொரு அரசியல் கட்சி கூட்டணி சேர்ந்தால் உடனே திருமாவளவன் சொல்கிறபடி அவங்க ஆர்எஸ்எஸ்காரவங்க, ஆர்எஸ்எஸ் சர்வார்கார் பின்னாடி போனவங்க அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் முட்டாளாக்குற விஷயமா இல்லையா? திருமாவளவனுக்கு கேட்குறேன், 1999 பெரியார் இயக்கம்னு நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்களே இந்த திமுக, அது பிஜேபியோட 5 வருஷம் கூட்டணி வச்சு கூட்டணியில் மந்திரி சபையில் இருந்தீங்களே, அன்னைக்கு உங்கள் திமுகவை சர்வார்கார் நடத்தினார், சர்வார்கார் வழியில் போனாங்கன்னு யாராச்சும் சொல்கிறதுக்கு துப்பு இருந்ததா? அன்றைக்கி எங்கே போனீங்க? 99 தான் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களே. 1996 நடந்த எம்பி தேர்தலே நீங்கள் 96க்கு அப்புறம் நடந்த எம்பி தேர்தலில் 98, 99 நீங்கள் மூப்பனார் இதில் தலைமையில் இதில் சிதம்பரத்தில் எலெக்ஷனில் நின்று ஓட்டு வாங்கி தோத்தீங்க. ஆனால் 2 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினீங்க. அப்போவே அரசியலுக்கு வந்துட்டீங்களே. அன்னைக்கு திமுக பாஜகவுடன் சேரும்போது சர்வார்கார் பக்கம் திமுக சென்று விட்டதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா இல்லை முதுகெலும்பு இருந்ததா? ஏன் சொல்லலை? இன்றைக்கி அதிமுக பிஜேபியோட சேர்ந்த உடனே சர்வார்கார் வழியே போயிட்டாங்க, இவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்து ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதுன்னு சொல்கிறீங்களே. இதே ஆர்எஸ்எஸ்ஸை வாய்க்கு வாய் புகழ்ந்து நீங்கள் பேசின வீடியோவை காமிக்கவா? இந்த வீடியோவை பாருங்கள். திருமாவளவன் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்கிறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ்காரனுடைய கனவு திட்டம். அதுக்காக 100 வருஷம் தாக்கு பிடிச்சு போராடிக்கிட்டு இருக்கிறான். 100 வருஷம் இந்த இயக்கம் அதுக்காக இயங்கிட்டு இருக்கு. 13,000 பேர் கல்யாணம் பண்ணாம இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறான். குடும்பம் இல்லாம, பெண்டு பிள்ளை இல்லாம, சொத்து சுகம் தேடாம, பேர் புகழ் வேண்டான்னுட்டு, முகம் தெரியாது, மேடை ஏற மாட்டான், போஸ்டர் ஒட்ட மாட்டான், துண்டறிக்கையில பேர் இல்லையேன்னு கவலைப்பட மாட்டான். 13,000 பேர் அப்படி வேலை செய்யறான். ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்யறான், அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. குடும்பம் வேண்டாம், பெண்டு பிள்ளை வேண்டாம், மக்களுக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருவோம். ஆர்எஸ்எஸ்காரர்கள் வேலை செய்கிறார்கள். ஆக ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி இவ்வளவு பாராட்டு பத்திரம் வாசித்தவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? அதிமுக ஆர்எஸ்எஸ் பக்கம் போகிறதுன்னா ஆர்எஸ்எஸ்ஸை சமூக விரோதி மாதிரி பேசுகிறார். நேரத்துக்கு நேரம் ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் என்றால் அவர் சொல்கிறார், பார்த்தீங்கல்ல, 13,000 பேர் இருக்காங்க இந்தியாவில், கல்யாணம் பண்ண மாட்டாங்க, எந்த இதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, அவங்க கொள்கையில் தான் என்றைக்கும் உறுதியாக இருப்பாங்க, பதவியை விரும்ப மாட்டார்கள், முதல் வரிசையில் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு தியாகிகளாக பேசிய அதே ஆர்எஸ்எஸ் இன்று அதிமுகவுடன் சேர்ந்தவுடன் அது சர்வார்கார் கட்சியாக மாறிவிட்டதா என்பதை திருமாவளவனுக்கு கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். திருமாவளவனுக்கு சொல்கிற, ஒழுங்கான அரசியல் பண்ணுங்கள், பேசுகிறத குறைங்க. நீங்கள் பேசுனா பதில் சொல்ல வேண்டியது வருது, பேசுகிறது சரியாக பேசுனா பரவாயில்ல, நல்ல விஷயத்தை பேசுனா உங்களை பாராட்டுவோம். இதுவரை நாங்கள் பாராட்டுற மாதிரி நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பேசவில்லை அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாட்டு, அதாவது ஸ்டாலின் போன தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எஜுகேஷன் லோன், கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம்னார். நேற்று என்கிட்ட ஒரு வழக்கு வந்தது. அப்போ தான் நினச்சேன், இவர் சொன்ன பொய்யினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. அதாவது அவங்க கல்வி கடனை வாங்கியிருக்காங்க, ஆனால் வாங்கிட்டு கட்டலாம்ங்கும்போது பேங்க்லேயே என்ன சொல்லியிருக்காங்க, ஏமா கட்டுறீங்க,
ஸ்டாலின் சொல்லிட்டாரு 5 வருஷத்தில் உங்களுக்கு வந்து கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவோன்னு, ஏன் வேஸ்ட்டாக கட்டுறீங்கன்னு பேங்க்காரனே சொல்லியிருக்கான். உடனே அந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. சரின்னு சொல்லி ஸ்டாலின் இது பண்ணிடுவார், ஸ்டாலின் வந்து நிறைவேற்றிடுவார், கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவாருன்னு விட்டாங்க. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பேங்க்காரர் என்ன சொல்கிறான்னா, இவர் தள்ளுபடி பண்ணலை, தேர்தல் வாக்குறுதி தான் இதில் காற்றுல பறக்க விட்டுறாரு. காற்றுல பறக்க விட்டுட்டு 500 வாக்குறுதி, இவருக்கு ஒரு ஜாலரா சேகர் பாபு 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். என்ன ஸ்டாலின் கேட்குறேன், 500 வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்கன்னு நீங்களே, இப்போ அந்த குடும்பம் சிக்கலில் சவிக்கிறாங்க, நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க, கல்வி கடனை தள்ளுபடி பண்ணிடுவீங்க, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள்னு உங்கள் மேலே அவநம்பிக்கை வச்சுட்டாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை ரொம்ப அதிகம் வச்சுட்டாங்க. நம்ம நம்பிக்கை உங்கள் மேலே அதிகம் வச்சு கட்டாமல் விட்டாங்க. இன்றைக்கி அந்த பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், 25 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படி. அவங்க என்கிட்ட வந்தாங்க, என்னன்னா ஸ்டாலின் சொன்னார்ன்னு நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் சார், அப்போவே கட்டியிருந்தோம், 5 லட்சத்தை கட்டியிருப்போம், வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு மேல் வட்டி 25 லட்சம் கட்ட சொல்கிறாங்க சார், நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. ஸ்டாலினுக்கு கேட்குறேன், இது மாதிரி எத்தனை லட்சக்கணக்கான பேர் உங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுறீங்களோ இல்லையோ, 5 லட்சத்துக்கு 25 லட்சம் வருதில்ல, மீதி 20 லட்சத்தையும் நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. இந்த 20 லட்சம் அதிகமாக அவங்க வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்கள் வாக்குறுதியால் வந்தது. அப்போ வாக்குறுதி அரசியல்வாதிகள் கொடுக்கும்போது எப்படி பார்த்து கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்களால் ஒரு குடும்பமே நாசமாக போகுது, எத்தனை குடும்பங்கள் நாசமாக போயிருக்கும். இதனால் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, கிரெடிட்டுக்கு இது இருக்குது, சிபில் ஸ்கோர்னு இருக்குது. அந்த சிபில் ஸ்கோரில் அந்த பெண்ணுக்கு வந்து பிளாக் மார்க் போட்டுருவாங்க, கருப்பு லிஸ்ட்டில். எங்கேயுமே லோன் வாங்க முடியாது, எங்கேயுமே கடன் வாங்க முடியாது, பிளாக் மார்க், கருப்பு புள்ளி உங்களால் வந்தது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்ததால் வந்தது. அது ஒன்று. பேங்க்கு எந்த லட்சணத்தில் வேலை செய்கிறாங்கிறத நம்ம நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கங்க. 5 லட்சத்துக்கு 5 வருஷத்தில் 25 லட்சம் போடுறான். கந்து வட்டி, மீட்டர் வட்டி அத்தனை மிஞ்சிட்டான் பேங்க்குக்காரன். இப்படி ஒரு பேங்கை நடத்துவது, பேங்கிங் சிஸ்டத்தை நடத்துவது இந்திய மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிறத பிஜேபி அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன். முதல்ல பேங்கை வழிமுறைப்படுத்துங்க. இப்படியா கந்து வட்டி மாதிரி போடுவது? அதனால் பேங்குகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கும் பிஜேபி அரசாங்கத்துக்கும் எங்கள் கண்டனம். மக்களை படுபாதாளத்தில் தள்ளிய, பொய் வாக்குறுதியை கொடுத்த படுபாதாளத்தில் தள்ளிய ஸ்டாலினுக்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம்.